in the corner. Yeah. வெல்கம் பேக். எல்லாருக்குமே வணக்கம். என்னோடைய நேம் தீபிகா. ஸோ கொஞ்ச நாளாகவே என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, சம் இஷ்யூஸ்னால. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற டாபிக் தான் அது. இந்த டாபிக் எழுதி ஒரு 2 நாளாகவே நானும் வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறேன், பட் ஆனால் எடுக்கவே முடியல. கண்டிப்பாக இன்றைக்கி அப்லோட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அந்த டாபிக் பற்றி நான் எழுதி பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நடந்ததை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு சிங்கப்பூரில் நடந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 18 வயசான குகேஷ் அப்படிங்கிற பையன் வந்து கப் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்திய வரலாற்றிலேயே, ஏன் இந்த உலக அளவில் வேர்ல்டு செஸ் சாம்பியன் வரலாற்றிலேயே 100 வருஷத்துக்கும் மேலே உள்ள ஹிஸ்ட்ரியிலேயே 18 வயசுல ஒரு செஸ் சாம்பியன் வந்திருக்காரு, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் வந்திருக்காரு அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. இதுக்கப்புறம் எப்போ இது நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 22 வயசான கேரி காஸ்பாரோ அப்படிங்கிற பர்சன் தான், ரஷ்யாவை சேர்ந்த பர்சன். இவர் தான் இதுக்கு முன்னாடி யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சிருந்தாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷுங்கிற பையன் 18 வயசுல வேர்ல்டு செஸ் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தையும் தாண்டி யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து 100 வருஷ வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை செஸ் சாம்பியன் வரலாற்றில் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்னதா நடந்த விஷயம் கிடையாது. இந்த பையனோட 12 வருஷ கால உழைப்பும் வேர்வையும் சிந்தி கிடைத்த வெற்றி தான் இதை சொல்லணும். ஏன் அப்படின்னா 6 வயசுலேருந்தே செஸ் சாம்பியன் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து அவர் மனசில் இருந்திருக்கு. நிறைய மேட்சஸ் போய் பார்த்துருக்காரு. அதையும் தாண்டி ப்ராக்டிஸ் தான் இங்கே எல்லாமே. ப்ராக்டிஸ் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த பையன் வந்து இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ 12 வருஷ கால ப்ராக்டிஸ் இந்த பையனை வேர்ல்டு செஸ் சாம்பியனாக மாற்றிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லணும். ஸோ இதில் ஜெயிச்சதுக்கு அந்த கிளப் சார்பாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.35 மில்லியன், நம்மளோட இந்தியன் ருப்பிக்கு 11 crore மேலே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக 5 crore கிட்ட கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நேத்தி வந்து செலிப்ரேஷன் கூட நடந்திருந்தது. இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த பையனோட வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு. எல்லாராலையும் எல்லாமும் முடியுங்கிறதுக்கு இந்த பையன் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ யாராலையும் எதுவும் முடியாதுங்கிறது இல்லை, ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா யாரும் யாரா வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு குகேஷ் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பேசிக்கா ஒரு தெலுங்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ். ஸோ இருந்தாலும் இந்த பையன் வந்து செஸ் மேலே இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் ஒரு இடமா ப்ராக்டிஸ்க்காக இருந்தாலும் சரி, மேட்சுக்காக இருந்தாலும் சரி அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இத்தனை பேரோட உழைப்பு இந்த பையனை இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறது இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.